குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி அண்ணா, குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே. ஓம் சாந்தி பிரதர் அண்ட் சிஸ்டர், குஷியா இருக்கேன். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நம்ம குரான்ல பெண்கள் அப்படின்ற தலைப்பு 4வது தலைப்புல 36வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம். 36 படிங்க சிஸ்டர். மேலும் அல்லாவே வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதீர்கள். பெற்றோர்க்கு உபகாரம் செய்யுங்கள், அவ்வாறே உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான அண்டை வீட்டினருக்கும் அந்நியரான அண்டை வீட்டினருக்கும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக கொண்டவர்களுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். கர்வம் கொண்டவனாக பெருமையாளனாக இருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து 2 ரீதியாகவும் எடுத்துக்கலாம். உலகியல் ரீதியான அர்த்தம் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுக்கும் அப்படிதான். அது வந்து மேலோட்டமான அர்த்தம். ஸோ அது வந்து பார்த்தாலே தெரியும். என்ன சொல்றாங்கன்னா, அல்லாவை வணங்குங்கள், யாதொன்றையும் இணை வைக்காதீர்கள். அவங்க அதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வேற யாரையும் வணங்காதீங்கன்னு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க முஸ்லிம்ஸ். அடுத்தது பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். அதே மாதிரி உறவினருக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, உறவினரான அண்டை வீட்டினருக்கு, அந்நியரான அண்டை வீட்டினருக்கு ஓகே. உறவினரும் பக்கத்துல இருப்பாங்க, மத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு கூட எப்பவுமே உங்க கூட இருக்கிற நண்பர்கள், வழிபோக்கர்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள், இதுக்கான என்ன அர்த்தம்ட்டு நம்ம போன வீடியோல கேட்டிருந்தோம். பட் இன்னும் நம்ம அது பிஸியா இருந்ததுனால அதை படிக்க முடியல. ஸோ பார்க்குறவங்க கொடுத்துருக்காங்களான்ட்டு. அப்படி இல்லாட்டினாலும் நீங்க வந்து முஸ்லிம் சகோதர சகோதரிகள், அந்த வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள்னா யாரை சொல்றாங்க? மனைவியை சொல்றாங்களா? குழந்தைகளை சொல்றாங்களா? அல்லது 2வது மனைவி, 3வது மனைவி அந்த மாதிரி சொல்றாங்களா? அல்லது அடிமை பெண்களையும் ஒருவேளை அப்படி சொல்றாங்களா? வேலைக்காரிகளை சொல்றாங்களா? அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க. அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். கர்வம் கொண்டவனாக பெருமையாளனாக இருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஸோ இதுக்கு வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது? எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க, காசு கேட்டா கொடுங்க, இவ்வளவுதான். இதை சொல்றது கடவுள் தேவையில்லை இல்லையா? ஸோ அப்ப ஆன்மீக ரகசியத்துக்குள்ள போறோம். அது என்ன அப்படின்னா, இங்க வணங்குற விஷயம் கிடையாது. கடவுள் கடைசியில வர்றார். கடைசின்னு ஒரு வருடம் இந்த பூமிக்கு வந்து சொல்றாரு, இந்த பூமியை நான் சொர்க்கமா படிச்சேன், இப்ப நரகம் ஆயிடுச்சு. ஏன்னா சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க, உடல் உணர்வு கிடையாது. உடல்ல இருக்கிறேன், ஆனா உடம்பு நான்ற உணர்வு இருக்காது. ஸோ ஒருவர் ஆத்மான்னு பார்த்ததுனால அங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் காமம் இருக்காது, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. ஆனா அளவற்ற செல்வம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், 150 வருடம் ஆயுள் இருக்கும். ஆத்மாதான் உடம்பு மூலமா அனைத்தையும் பண்ணுது. அது புருமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மாதான் நான் உணர்ந்த நிலையில் இருக்கும்பொழுது சொர்க்கமா இருந்துச்சு. எப்ப ஆத்மான்றதை மறந்து ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது சதா ஆனந்தமும் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். எப்ப அதை மறக்கிறோமோ அப்ப ஆனந்தத்தை வெளியில தேடுறோம். அந்த ஆனந்தம் புலன்கள் மூலமாக அனுபவிப்போம். அப்பதான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்ப நமக்குள்ள இருந்து சாத்தான் வெளிப்படுறான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ட்டு. அவனுக்கு அடிமையாகி பாவம் செய்யதான் அனைத்தையும் இழக்கிறோம். இப்ப கடைசின்னு ஒரு வருடம் அல்லான்னு முஸ்லிம்கள் சொல்ற, சிவன் இந்துக்கள் சொல்ற, பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்ற அந்த ஒரே கடவுள் இறுதியில வரார். அல்லாவின் ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்குது. அதை வந்து அவர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் கிடைச்சது எதுவும் ஞானம் கிடையாது. பக்தி வந்தவர்கள் யாரும் இறை தூதர்கள்ல மதத்தை உருவாக்க வந்த மத ஸ்தாபகர்கள். ஸோ அதனால்தான் மதங்களுக்குள்ள ஃபைட் நடந்துட்டு இருக்குது. ஆனால் கடவுள் மதங்களற்ற உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறார். ஸோ அந்த உலகத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா இறைவனை மாதிரியே நாமளும் இப்ப தூய்மை ஆகணும். அப்படி தூய்மை ஆகுறதுக்கு இறைவன் சொல்றாரு, சொர்க்கத்தில் எப்படி ஆத்ம உணர்வுல இருந்தீங்களோ மீண்டும் ஆத்மான்ற உணர்வில் வந்து என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்ற. சோ கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. நாமளும் இங்க இருந்துதான் வந்தோம். உலகம் அழியும் போது உடலை விட்டு இங்கதான் போவோம். இப்ப உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்னாடி வந்தாரு, வந்து 88 வருஷம் ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுங்கன்ற. இதுதான் இதை செய்யறது ஏழையும் பண்ண முடியும், பிச்சைக்காரனும் பண்ண முடியும். ஏன்னா ரகசியம் என்ன? ஆத்மான்னு உணருங்க, உடம்பு கிடையாது. பரமாத்மா அல்லாவை மட்டும் நினைங்க, மனிதர்களை நினைக்காதீங்க. அல்லாஹ் சொன்ன வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மனிதர்கள் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணாதீங்க. சில வழி அல்லாஹ் சொன்ன வழியும் அதுவும் ஒத்து போச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அல்லாஹ் வழியோட முரண்பட்டு வந்தால்
அதை நிராகரிச்சிட வேண்டியதுதான். சோ முஸ்லிம்களே சொல்லுவாங்க ஹத்தீஸ்ன்னு இருக்கும். ஹத்தீஸ்ன்றது வந்து நபியுடைய வழி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய வழி. ஆனால் குரான்ல இருக்கிறது கடவுளுடைய வழி. அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கை அப்படி. அப்ப குரானோடு 2 முரண்பட்டு வரும்போது குரானைத்தான் நீங்க பிடிக்கணுமே தவிர ஹத்தீஸ பிடிக்க கூடாது. அதுல மனித வழி கலந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நேரடியாகவே கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை கொடுப்பதுதான் ஒருத்தனுக்கு பண்ற மிகப்பெரிய உதவி. ஏன்னா சொர்க்கத்துக்கே வந்துடுறான். 2500 வருடம் அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பான். இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுங்க. உங்க வீட்டுல மெயினா முதல்ல உங்க வீட்டுல இருந்து தானத்தை தொடங்குங்கள். அப்பா அம்மாவுக்கு கொடுங்க இல்லையா? அப்பா அம்மாவுடைய சொத்து தானே உங்ககிட்டே இருக்குது. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன உதவி செய்ய போறீங்க? இதுல கொடுத்துருக்காங்களா உதவி செய்யுங்கன்ட்டு. அப்பா அம்மாவுக்கு எப்படி உதவி செய்றீங்களோ அதே மாதிரி உறவினருக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு. இது எப்படி? அனாதைகள், ஏழைகளுக்கு நீங்க காசு கொடுப்பீங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்குவீங்க. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப 2த்துக்கும் ஒரே விஷயம்னா இறைவனுடைய ஞானத்தை கொடுப்பதுதான். சோ இது வந்து எல்லாருக்கும் புரியாது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இல்லையா? இப்ப முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் குரான் பிடிக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பைபிள் பிடிக்கும். அந்தந்த காக்கைக்கும் தன் கொஞ்சம் பண் கொஞ்சம் மாதிரி. அது மாதிரி சொர்க்கத்தில் யாரு வந்தார்களோ ஒவ்வொரு கல்பத்திலும், இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும், ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கத்துக்கு வந்தவங்க மறுஜன்மம் எடுத்து கடைசியில அனைத்தையும் இழக்கும்போது அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரிஞ்சு மீண்டும் ஞானத்தை எடுப்பார்கள். அவங்க இப்ப எல்லா மதத்திலும் இருப்பாங்க. அவர்களுக்கு தான் இது புரியும். சோ அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால புரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க இப்ப ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருந்தாலே நீங்க தேவதை ஆத்மா தான். அது ஒண்ணு இருக்குது. அப்படியே இல்ல நீங்க சொர்க்கத்துக்கே வரலன்னா கூட, குறைஞ்சபட்சம் உங்க மதத்திலேயே நீங்க ஆரம்பத்துல முகமது நபி கூடவே பிறந்துருவீங்க. முஸ்லிமா இருந்தா. கிறிஸ்டியனா இருந்தா இயேசு கூடவே. அப்போ உலகம் நல்லா இருக்கும். நீங்க பயந்துற போறீங்க. ஐயோ! முகமது நபி இருக்கும்போது அவ்வளவு மோசமா இருந்துச்சு உலகம். அது எல்லாமே கற்பனை கதை. நிஜத்துல அப்படிலாம் நடக்கல. அதே மாதிரி கிருஷ்ணர் சொர்க்கத்துல ஆரம்பத்துல வந்தார். துக்கம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அங்க எப்படி காட்டியிருக்கிறாங்க? கிருஷ்ணர் சண்டை போட்டாரு, பெண்களுடைய ட்ரெஸ்ஸ எடுத்தாரு. அங்க எல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தியா தான் இருப்பாங்க. அதுவே ஆத்மாவைத்தான் பார்ப்பாங்க. உடலையே பார்க்க மாட்டாங்க. சோ அது எல்லாமே கற்பனை கதை தான். மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான். சோ அதனால ஐயோ! நான் நபி கூட அப்ப நபியை நேசிக்கிறீங்க, அப்ப நபி கூட வரணும்னா ஏன் பயப்படுறீங்க? இல்லையா? இயேசுவை நேசிக்கிறீங்க, இயேசு கூட சிஷ்யனா இருப்பேன் நான்னா யாருக்காவது ஏத்துக்குவாங்களா? ஐய்யய்யோ! இயேசுவை காட்டிக் குடுத்தேனேன்னு பயம் எல்லாம் வந்துரும். இயேசுவ கொலை பண்ணாங்க, இவங்களுக்கும் பிரச்சனை இந்த மாரி எல்லாம் வரும். சோ அப்படியெல்லாம் எதுவுமே அங்க நடக்கல. நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு அது சொர்க்கம் தான். முஸ்லிம்களுக்கு முதல்ல நபி வரும்போது அப்ப அவருடைய ஆத்மா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கீழ இறங்கும். முஸ்லிம் ஆத்மாலாம் மேல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஞானத்தை எடுப்பாங்க. சோ அப்ப ஆரம்பத்திலேயே நீங்க வந்தீங்கன்னா, அவங்களுடைய ஆயுள் இப்ப கிறிஸ்தவர்கள் ஆயுளுடைய சராசரி ஆயுள் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் தான். அதுல முதல் 1000 வருஷம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கத்தோட கம்பேர் பண்ண முடியாட்டினா கூட, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பார்த்த சொர்க்கம். சோ அப்படி நீங்க ஆரம்பத்திலே வரணும்னா, இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை விட மிக முக்கியமானது நீங்க நினைக்கணும். இறைவனை நினைச்சு நீங்க தூய்மையாகணும். அடுத்தது நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. யாருக்கு? உங்க தொடர்புல வர எல்லாருக்கும். வீட்டுல முதல்ல அப்பா அம்மாவுக்கு கொடுங்க. கணவன் அல்லது மனைவி, குழந்தை, சகோதரர்கள். இதுல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் ரோட்ல வரவன், போறவன் எல்லாருக்கும் நீங்க இந்த ஞானத்தை கொடுங்கள். கொடுத்துருவீங்களா? நம்மள அசிங்கமா நினைச்சிட மாட்டான். அதுக்குதான் சொல்றார். கர்வம் கொண்டவனாக, இந்த வெட்டி பெருமையாளனாக இருப்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஏன்னா கடவுளுக்கு அகங்காரம் இல்லாம வந்து சொல்றாரு. இல்லைன்னா அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல இப்ப இது புரியும் உங்களுக்கு. ரோட்ல போறவன்லாம் சொன்னா நம்மள பைத்தியம் நினைச்சிட மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அதை பாராட்டணும் உண்மையிலே. அந்த பெந்தகோஸ்துக்காரங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டு அப்படியே நின்னுட்டு நோட்டீஸ கொடுப்பாங்க. படிப்பறிவு இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு திட்டுவாங்க நிறைய பேர் அவங்கள. அவங்க பாட்டுக்கு அமைதியா போயிடுவாங்க. உண்மையில அவங்க கிட்ட கத்துக்கணும் நம்ம. அவங்கள மாதிரி நீங்களும் சேவை செய்யுங்கன்றார். இறைவனுடைய ஞானத்தை கொடுங்கன்றார். சோ இதுதான் இதோடைய அர்த்தம் சிஸ்டர். 37 படிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். அத்தகைய பெருமை குடி கொண்டவர்கள் உலோபித்தனம் செய்வார்கள்.
மற்ற மனிதர்களை உலோபித்தனம் செய்யும்படியும் தூண்டுவார்கள். அல்லாஹ் தன் பேர் அருளிலிருந்து தங்களுக்கு கொடுத்ததை பிறருக்கு கொடுக்காமல் மறைத்தும் கொள்வார்கள். இன்னும் நன்றி செய்யாத நிராகரிப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையையே நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சூப்பர். சோ இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அல்லாஹ்வையே வழிபடுங்கள், இணை வைக்காதீர்கள். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மற்ற தெய்வத்தை வணங்காதீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எதையுமே வணங்குற வேலை கிடையாது. இப்ப இறைவனை நினைக்கிறீங்க, இறைவனை மட்டுமே நினைக்கிறீங்க. அப்பாவையோ அம்மாவையோ ஞானத்தை கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அவங்கள பார்த்துக்குவீங்க, அது கடமை. ஆனால் அவர்களை நினைக்கிறது கிடையாது. உண்மையான அன்பு அல்லாஹ் கிட்ட மட்டுமே. ஏன்னா அவங்க மேல அன்பு வச்சீங்கன்னா அது பற்று, தனிப்பட்ட முறையில. அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க உடனே டென்ஷன் ஆயிடுவீங்க. நோய் வந்தா வருத்தப்படுவீங்க, ஏதாவது ஒண்ணா கத்தி தூக்கிட்டு போவீங்க, இந்த மாதிரி ஆயிடும். சோ இதுதான் இணை வைக்காதீர்கள். அல்லாஹ் அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. என் வாழ்க்கையில் அல்லாஹ் மட்டும்தான். அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க சிஸ்டர், நீங்க வந்து அந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்குன்னு படிங்க சிஸ்டர். 37. அத்தகையோர் கஞ்சத்தனம் செய்வதுடன் மனிதர்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருட்கொடையினின்றி அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள். அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். கரெக்ட் சிஸ்டர். இது வந்து ரொம்ப சூப்பரானது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நாம சொன்னோம் இல்லையா, அங்க காசு கொடுக்கறத பத்தி பேசல. இறைவனுடைய ஞானத்தை உங்க அப்பா அம்மா கிட்ட முந்தைய இதுல இருக்குது பாத்தீங்களா, தாய் தந்தையருக்கு, நெருங்கிய உறவினருக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னது காசு கிடையாது. அதாவது தாய் தந்தையருக்கு கொடுத்து அதே மாதிரியே உறவினர்கள், அனாதைகள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கன்னா, தாய் தந்தை அது ரோட்ல போறவனுக்கும் உதவி செய்ய சொல்றாரு. தாய் தந்தையை பாத்துக்கிற மாதிரி ரோட்ல போறவனை கூட்டு வந்து பாத்துக்க முடியும். அப்ப இங்க உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, ஞானத்தை கொடுக்கறத பத்தி பேசுறாங்களே தவிர ஸ்தூல செல்வத்தை கிடையாது. ஸ்தூல செல்வம் அது அது கொடுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் கொடுக்கிற வழி ஞானத்தை கொடுக்கிறது. இப்ப அதை வச்சு புரிஞ்சுக்கும் போதுதான் 37 உங்களுக்கு தெரியும். அத்தகையோர் கஞ்சத்தனம் செய்வது, அதாவது ஏன்னா அதுக்கு முன்னாடி கடைசியா முடிக்கும் போது அல்லாஹ் கர்வமுடையவராக இருப்பவரை நேசிப்பதில்லை, வீண் பெருமை உடையவராக இருப்பவரை நேசிப்பதில்லை. என்னன்னா, கடவுளை பத்தி எல்லாம் சொன்னா நம்மள சீப்பா நினைச்சிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிறிஸ்தவர்களுக்கு வந்து அது கிடையாது. பெந்தகோஸ்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எங்க வேணாலும் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த அகங்காரம் இல்லாம இருக்கும். அது ஒரு நல்ல குணம், அதை கத்துக்க வேண்டிய குணம். அப்ப கடவுள் கொடுத்த ஞானத்தை அள்ளி கொடுத்ததை நீங்க திருப்பி எல்லாருக்கும் கொடுக்கணும். அள்ளி ஞானத்தை. அதுல என்ன கஞ்சத்தனம்? அவங்க கஞ்சத்தனம் செய்யறதோட கஞ்சத்தனம் செய்யறதுக்கு மற்றவர்களும் தூண்டுறாங்க. அதாவது நீயும் ஞானத்தை கொடுக்காத. இப்ப மனைவி மட்டும் ஞானத்தை எடுக்கிறாங்கன்னா கணவன் சொல்லாத, பார் உன்னோட வச்சுக்கோ, நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையும் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற, எல்லாரும் நம்மள எவ்வளவு சீப்பா நினைப்பாங்க தெரியுமா, இப்படி சொல்லுவாங்க. அதுதான் இந்த வீண் பெருமை உடையவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லைன்ட்டு முன்னாடி இதுல இருக்கும் 36ல. அப்ப அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து கொடுக்கிறார். அவருடைய கருணையே இந்த ஞானத்தை கொடுப்பதுதான். இந்த சக்கரத்துல உள்ள ஞானம் தான் சொர்க்கத்தில் இருந்தது, இப்ப நரகம் ஆயிடுச்சு, இப்ப மீண்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆத்மான்னு உணர்ந்து அல்லாவை நினைக்கணும்ன்றதான் கடவுள் கொடுக்கிற ஞானம். இதை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? நீங்க பணக்காரனா இருக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, அவ்வளவு ஈஸி இந்த ஞானத்தை கொடுக்கிறது. ஆனால் நீங்களும் கொடுக்காம மற்றவர்களையும் கொடுக்காம இருக்க தோன்றீங்க, கஞ்சத்தனம் செய்ய தோன்றது. காசு கொடுக்கறவன் வந்து கஞ்சத்தனம் செய்ய தோன்ற மாட்டான். அவன் கொடுக்காம இருப்பான், அவன் இன்னொருத்தங்கிட்ட வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பான். அவன் எப்படி மத்தவனை கஞ்சத்தனம் செய்ய சொல்லுவான்? அப்ப இங்க கொடுக்கிற விஷயம் வந்து இந்த ஞானத்தை. அப்ப அல்லாஹ் அருட்கொடையிலிருந்து உங்ககிட்ட கொடுத்தது ஞானத்தை. இந்த ஞானம் தான் சொர்க்கத்துல ஸ்தூல செல்வமாக மாறுது. அதை மறைச்சிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு கொடுக்காம. அந்த மாதிரி நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்து இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஞானத்தை எடுத்தாலே சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, வேலைக்காரர்களா வருவாங்க. அதுதான் இழிவான தண்டனைன்றது. இருந்தாலும் அவங்க சுகமா தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் வேலைக்காரன் தான், ராஜா தான். சோ இதைத்தான் இது சொல்லுது சிஸ்டர். அடுத்தது வந்து
ஓகே சிஸ்டர். 38 படிங்க. இன்னும் எவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருட்களை செலவு செய்வதுடன் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றனரோ, எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கின்றானோ அவன் கூட்டாளிகளெல்லாம் மிக தீயவன். சூப்பர் சிஸ்டர். ஓகே. இதுவே இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, இன்னும் அத்தகையவர்கள் பிராக்கெட்ல பெருமை கொண்டவர்கள் பெருமையை நாடி மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தங்கள் செலவுகளை செலவு செய்வார்கள். அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்ளவும் மாட்டார்கள். மேலும் எவனுக்கு ஷைத்தான் தோழனாக இருக்கின்றானோ அவன் தோழனால் மிக கெட்டவன். பாருங்க, இதுக்கு முன்னாடி கஞ்சத்தனம் பற்றி பேசினாங்க. ஸோ கஞ்சத்தனம் பண்றவன் எப்படி முதல்ல செலவு பண்ணுவான் இல்லையா? ஸோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம், அது ஸ்தூல செல்வத்தை விஷயம் கிடையாது, அந்த கஞ்சத்தனத்தை பற்றி பேசினது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்வார்கள் அப்படிங்கிறது அந்த ஸ்தூல செல்வம் அது டைரக்டாவே புரியுது. ஸ்தூல செல்வத்தை உலகியல் ரீதியாக செலவு பண்றது, சினிமா, ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறது, ஊரை சுத்துறது, இந்த மாதிரி இப்படி செலவு பண்றதுன்றது மேலோட்டமான அர்த்தம். அப்படி அது பெருமை அடிச்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இது மேலோட்டமான அர்த்தம். ஆழமான ஆன்மீக அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தையே ரோட்ல போறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, குறவன் குறத்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா ராயலா ஒரு மேடை, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி போட்டு வச்சுட்டு அங்க ஒரு 20,000 30,000 பேர் அல்லது 1,00,000 பேர் முன்னாடி பேச சொன்னா பேசுவாங்க. தனித்தனியாலும் பேச மாட்டாங்க. ஜாக்கிர் நாயக் அவர்கள் கூட, நான் பேசணும், என் கூட பேசணும்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் நான் பேசுவேன். ரோட்ல போறவங்க குப்பை சுப்பனுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற. ஸோ அவரு சொல்றது ஒரு அர்த்தம். பட் இந்த ஞானம் கிடைச்ச பிறகு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஞானம் கிடைச்ச அப்புறம் ஒருத்தருக்கா இருந்தாலும் நீங்க கொடுக்கணும். ஒருத்தருக்காக நம்ம பேசணுமா, இல்ல உங்க வீட்டுக்கு காய்கறி போடுறவங்க, தண்ணி போடுறவங்க, மளிகை ஜாமான் எடுத்துட்டு வர்றவங்க, அல்லது நீங்களே கடைக்கு போறீங்கன்னா கூட இந்த ஞானத்தை கொஞ்சமாவது தெளிங்க. ஒண்ணும் இல்லை, இறைவன் ஆத்மாதான், நம்ம உடம்பு கிடையாது. உடல் உணர்வுகளுக்காக நேரத்தை காசெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இறைவனை நினைங்க, அவரு செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும், சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்ற இந்த ஞானத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். ஏழைக்கு கொடுக்கணும், பணக்காரனுக்கு கொடுக்கணும், முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கணும். இவங்கெல்லாம் உங்களை பாராட்ட போறது கிடையாது. ஆனா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு டிவில வர மாதிரி ஒரு விஷயம், ஒரு 1,00,000 பேர் பாக்குறாங்க, எதுல எனக்கு ரொம்ப பெருமை கிடைக்கும், அந்த மாதிரி இடத்துலதான் நான் போய் சேவை செய்வேன் அப்படின்னு இருக்கிறத தான் அத்தகையவர்கள் மனிதர்களுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்காக தங்கள் செல்வங்களை, நான் எந்த அளவுக்கு இந்த ஞானத்துல பக்காவா இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக செலவு செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு இறுதி நாளையும் அல்லாவையும் விசுவாசம் கொள்ளல அப்படிங்கிறாரு. ஏன்னா கடவுளுடைய ஞானத்தின்படி என்னன்னா, நீங்க எத்தனை பேரை உருவாக்குறீங்க. ஏன்னா 1,00,000 பேர்கிட்ட பேசினா 1,00,000 பேரும் ஆயிட போறது கிடையாது. அதுல கொஞ்சம் பேர் ஆகலாம். ஆனா தனியா வர ஒருத்தன் கூட ஆகலாமே. ஒருத்தர் ஆக்குறது கூட சாதாரண விஷயம் கிடையாது, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறது. அப்ப கடவுள் இங்க பெருமை இதெல்லாம் இல்லாம பணிவாக சேவை செய்ய சொல்ற, அந்த பேர் புகழுக்காக கிடையாதுன்ற. அப்ப கடவுள் சொல்றதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதன் மூலமாக தான் உங்களுக்கு பதவி. அதுதான் இறுதி நாள்ல ஆளாளுக்கு என்னென்ன பதவின்றத கடவுள் காட்சி காட்டுவார். சோ இதன் மீதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு இப்ப புகழ் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. என்னன்னா கடவுள் சொல்றதை விட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்குது. ஏன்னா அததான் மக்கள் பாக்குறாங்க, கேட்கறாங்க விரும்பி, பாசிட்டிவ் திங்கிங், அந்த மாதிரி விஷயங்கள். அப்ப அவங்களுக்கு சைத்தான் தோழனாக இருக்கிறான் இல்ல, கடவுளை நாம ஃப்ரெண்டா வச்சுக்கணும், சாத்தான ஃப்ரெண்டா வச்சிருக்கிறாங்க. அப்ப அவன் தோழனாலே அவன் மிக கெட்டவனாக
மாறுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆஹ் இதே நீங்க சொன்ன டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, எவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருட்களை செலவு செய்வதுடன் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றனரோ, எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கின்றானோ அவன் கூட்டாளிகளில் எல்லாம் மிகத் தீயவன். இல்லையா? சைத்தான் வழியாக, சைத்தான்றது ஒரு மனிதன் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு செய்யற எல்லா காரியமும் சைத்தான் காரியங்கள் தான். ஏன்னா இந்த 5 விகாரத்தை தான் சைத்தான், சாத்தான், மாயா, ராவணன் இப்படி ஒவ்வொரு மதத்திலும் சொல்றது. அப்ப கடவுளை கூட்டாளியா வைக்காம மனித வழி கூட சைத்தான் வழிதான். சோ கடவுளுடைய வழி, கடவுள் ஒருத்தர் தான், அவருடைய வழியும் ஒண்ணுதான். அதை தவிர்த்து எல்லாமே சைத்தான் வழிதான். அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரி மனித வழியை, மன வழியை, மற்றவர்கள் வழியை ஃபாலோ பண்றவங்களும் தீய காரியங்களை செய்வாங்க. ஓகே சிஸ்டர். 39 படிங்க சிஸ்டர். இவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ளவற்றிலிருந்து உதவவும் செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டுவிடப் போகிறது? அல்லாஹ் இவர்களை நன்கு அறிபவனாகவே இருக்கின்றான். செம்மையா இல்ல, பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கூட சில சமயம் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவார். என்ன கேடு வந்துட போகுது அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றது வந்து எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனா சில சமயம் ரொம்ப ரேரா கடவுள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவார், ரொம்ப ரேரா. சரி, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, அவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்து வந்தால் அதனால் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டு விட போகிறது? இங்க பிராக்கெட்ல வந்து அவர்களுக்கு அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து தர்மமாக செலவும் செய்து வந்தால், தர்மம்ட்டு பிராக்கெட்ல போட்டாங்க. அதனால் அவர்களுக்கு என்ன பிராக்கெட்ல என்னதான் நஷ்டம் ஏற்பட்டு விட போகிறது? ஏன்னா அவங்க காசுன்னு நினைச்சிட்டு இதை பாக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க காசை பத்தி சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு பாக்குறாங்க. அதனால இவங்களுக்கு அர்த்தம் வராதனால பிராக்கெட்ல காசை வச்சு அர்த்தத்தை போட்டுக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் இவர்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் கொடுத்த காசை கொடுத்தால் நஷ்டம் ஆகுமா ஆகாதா? இல்லையா? காசு செலவு பண்ண நஷ்டம் ஆகதானே செய்யும். எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் இப்ப ஆர்ஆர் பிரியாணி ஓனர் தமிழ்ச்செல்வன் சொல்றாரு, ரொம்ப ஏழை இது மாதிரிலாம் வந்தீங்கன்னா என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்காக எல்லாரும் காசு இருக்கிறவங்க எல்லாம் வந்துடாதீங்க, அது அரசாங்கம் கூட அப்படிலாம் பண்ண முடியாது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க கடவுள் கொடுக்கிற ஞானம் பணக்காரர்களுக்குன்னு நிறைய முஸ்லிம்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஏழைகள் எப்படி கொடுப்பாங்க? பிச்சைக்காரங்க எப்படி கொடுப்பாங்க? இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். நீ ஏன் பிச்சைக்கார அப்படின்னு மத்தவங்க நினைப்பாங்களா? அதை பத்தி நீ பெருமை, அதுதான் வீண் பெருமைன்ற, இல்லையா? எதுவுமே இல்லாத பிச்சைக்காரர்கள் மாதிரி இருக்கிறவங்களதான் இறைவன் உலகத்துக்கு அதிபதியா ஆக்க போறார். பைபிள்லயும் இருக்கும், குரான்லயும் இருக்கும், நிறைய கதைகள்ல இப்படித்தான் இருக்கும். ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போறாரு, பிச்சைக்காரன் தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு போனா பிச்சைக்காரன் தானே. மகாபாரதத்துல ராஜ்யத்தை விட்டுட்டு அனுப்புறாங்கன்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரனா தானே போறாங்க. சோ அந்த மாதிரி. அப்ப அதனால ஞானத்துல நம்ம பணக்காரங்க, அதை புரிஞ்சுக்கணும். இதை கொடுக்கறதுனால உனக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுதுன்னு கேக்குறாங்க. அதுல என்ன கேடு வந்துட போகுது அப்படின்ட்டு இருக்குது. அப்ப நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா, இப்ப அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு, இறுதி நாள் மேல நம்பிக்கை இருக்கு, குறிப்பாக சொர்க்கத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. இறுதி நாள்ன்றதோட மறுமைன்னு வச்சுக்கலாம், அதாவது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் நான் கொடுக்க கொடுக்க என்னுடைய செல்வம் இங்க ஏறிக்கிட்டே இருக்குது. ஞானத்தை கொடுக்க கொடுக்க அங்க ஸ்தூல செல்வம் வந்துடும். இங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். கலியுகத்துல எல்லாருமே கொரோனா வந்தப்ப 2 மாசத்துல நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாத நிலைமைக்கு வந்துச்சு. இப்ப மறுபடியும் வந்தா வந்துடும். இப்ப உக்ரைன்லாம் அவங்க என்ன பண்ண முடியும்? உக்ரைனு, பாலஸ்தீனு. அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கணும். அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து தானே கொடுக்க போறீங்க. இதுல என்ன கேடு ஏற்பட்டுடும்? அப்ப இவங்களுக்கு அந்த தேக உணர்வு, அந்த வீண் பெருமை, அதுதான் காரணம். நன்கறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா
அவங்களுக்கு தேவையில்லாத வெட்டி பந்தம் நம்மள கேவலமா நினைச்சிடும். கடவுளுடைய ஞானத்தை கொடுக்கறதுனால கேவலமா நினைக்கிறாங்கன்னா நினைக்கட்டும். உலகத்தின் அதிபதி ஆக்க போறது அல்ல, மனுஷன் கிடையாது இல்லையா? அதனால கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட் சிஸ்டர். 40 படிங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். நன்மை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கும் மேலான நற்கூலியை தன்னிடத்திலிருந்து வழங்குகின்றான். சூப்பர். இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன், நிச்சயமாக அல்லாஹ் ஓர் அணு அளவும் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னும் ஓர் அணு உள்ள அது நன்மையாக இருந்தால் அதனை இரட்டிப்பாக்கி தன்னிடத்தில் உள்ள மகத்தான நற்கூலியை கொடுக்கிறான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அதாவது அவனவன் கூலியை அல்லாஹ் கொடுப்பார், அதுல அநியாயம் செய்ய மாட்டார்னு. இங்க கூலி அப்படிங்கிறது வேலை செய்யறவங்களுக்கு தான் கூலி கொடுப்பாங்க இல்லையா? இப்ப நான் இவங்களுக்கு காசு கொடுத்துட்டேன், எனக்கு கூலி கொடுன்னு அல்லாஹ் கிட்ட கேட்டேன்னா, நீ என்ன வேலை செஞ்ச? வேலை செய்யறதுக்கு தானே கூலி கொடுப்பாங்க. இங்க வேலை என்னன்னா, சொர்க்கத்தை கட்டி எழுப்புறோம் இல்லையா? சொர்க்கமாக இருந்த உலகத்தை மீண்டும் சொர்க்கமாக மாத்துறோம், ஞானத்தை கொடுத்து தூய்மை ஆகிறத வச்சு. அப்ப நீங்க தூய்மை ஆகணும், மற்றவர்களையும் ஆக்கணும். இதுதான் இது அல்லாஹ்வின் அரசாங்கம். இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துறவங்க தானே கூலி கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த அல்லாஹ்வின் அரசாங்கத்திற்கான கூலியை அவர் கொடுக்கிறார். இங்கே இல்ல, அங்க சொர்க்கத்தில். இங்கேயும் கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்கும். நீங்க கொடுக்கும்போது ஆனந்தம், அது அது இந்த சேவை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும். அதனால அவமானம் என்ன வேணாலும் வரும், நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே தெரியாது, ஆனந்தமாகவே இருக்கும். அதனால அவர் அநியாயம் செய்ய மாட்டார். நீ எவ்வளவு கொடுக்குறியோ அதுக்கு 1க்கு கோடி மடங்கு கொடுக்கிறார். இங்க ஆக்சுவலா டபுளா கொடுக்கிறாருன்னு போட்டிருக்க, ஆனால் கோடி மடங்கு கொடுக்கிறன்றார். ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, புத்தியினால அவங்க இந்த ஞானத்தை எடுக்கணும்ன்ற எண்ணம் வைத்தாலே அதுவுமே சேவைதான். அல்லாஹ்வை வெளிப்படுத்துற மாதிரி உங்க குணம் இருந்தாலும் அதுவும் சேவைதான். சோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மகத்தான கூலியை கொடுக்கிறார். அதனால மீன் போகாது அப்படி. இது கீதையிலும் இருக்கும். எப்படியும் உனக்கு நஷ்டமாகாது அர்ஜுனா அப்படின்ட்டு இருக்கும். நீ இந்த இந்த பாதையில் தோல்வி அடைந்தாலும் உனக்கு லாபமே, ஏன்னா முக்தி கிடைச்சிடும். ஜெயிச்சிட்டனா உனக்கு பரமபத வாசல் திறந்துடும். சோ எப்படி பார்த்தாலும் உனக்கு லாபமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தினா என்னன்னா கடவுள் கிட்ட போறது. நிறைய பேர் அதுதான் சொர்க்கம் நினைச்சுக்கிறாங்க. அது சொர்க்கம் கிடையாது. முக்தினா இந்த துக்கதாம் சொர்க்கம், நரகம், நரகத்துலதான் துக்கம் வருது. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழியை மட்டும் கடவுள் சொல்ல, சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியும் சொல்ற. அப்ப இந்த ஞானத்தை எடுத்து முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களால பக்காவா ஆக முடியலன்னா கூட மேல போயிடுவீங்க. இங்க இருந்து தப்பிச்சிடுறீங்கல்ல, எப்படியும் துக்கத்துல இருந்து தப்பிச்சிடுறீங்க. ஆனால் நல்லா முயற்சி பண்ணி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்றுட்டீங்க. யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில ஆத்மா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருந்து, அல்லாஹ்வுடைய நினைவு சதா இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்குள்ள காமம், கோபம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம அழிச்சிட்டீங்கன்னா, சொர்க்கத்தில் வருவது மட்டும் இல்ல, மிக உயர்ந்த பதவியை உங்களால் அடைய முடியும். ஏன்னா அங்க ராஜாராணி ஆச்சு. அதுல நம்பர் 1 பதவி தான் நாராயணன் ராஜ்யம். அதனாலதான் சொர்க்கவாசல் திறப்புழா நாராயணன் கோயில்ல கொண்டாடுறாங்க. சோ அந்த பதவியும் அடைய முடியும். அப்படி இல்லாட்டினா கூட இந்த ஞானத்தை நீங்க எடுத்த பிறகு கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனா வேலைக்காரன் அந்த மாதிரி எப்படியும் நீங்க வந்துடுறீங்க. இது இல்லாமல் முக்தி வேற அடையிறீங்க. இதையில முக்தி, ஜீவன் முக்தின்னு மட்டும் இருக்கும். பட் ஞானத்தை எடுத்துட்டாலே நீங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. சோ இதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 41 சிஸ்டர். எனவே ஒவ்வொரு கூட்டத்தினரையும் சாட்சியுடன் நாம் கொண்டு வரும்போது, நாம் இவர்கள் மீது சாட்சியாக உம்மையும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? சூப்பர் சூப்பர். இங்க என்ன இருக்குன்னா, நபியே ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் கொண்டு வரும்போது, இவர்களுக்கு விரோதமான சாட்சியாக உண்மை நாம் கொண்டு வந்தால் நிராகரித்த இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் அப்படின்ட்டு இருக்குது.
சோ இதுல ரொம்ப சூப்பரான விஷயம். ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சி கொண்டு வருவேன். அவங்க வந்து ஒரு ஒரு நபின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொருத்தர் வருவாரு. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்துல கிடையாது. கடவுளே இறுதியில தான் வராரு. இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ஒவ்வொரு சமுதாயம்னா ஒவ்வொரு மதம்னு கூட கிடையாது. ஏன்னா எல்லா மதமும் எல்லா இடத்துலயும் இருக்குது இப்ப. இப்ப ஒவ்வொரு ஏரியாவிலும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு இந்த ஞானம் கிடைச்சிடும். அவங்க சொல்லுவாங்க. அவங்க பொறுப்பு. ஒவ்வொரு இடத்துக்கும். இப்ப நீங்க சென்னையில சைதாப்பேட்டையில இருக்கிறீங்க அப்படின்னா, அங்க சென்டரே இருக்குது. சப்போஸ் அது ஒரு முஸ்லிம் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முஸ்லிம் நாடுன்னே வச்சுக்கோங்களேன். சோ அங்க ஒருத்தருக்காவது இந்த ஞானம் கிடைச்சிடும். அவங்க போய் சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து நிராகரிப்பாங்க. சண்டையெல்லாம் கூட போடுவாங்க. "நீ என்ன நம்ம மார்க்கத்துக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்கிற?" இப்படின்னு மிரட்டலாம் கூட செய்வாங்க. அப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய வழின்னு நபியையே சாட்சியாக வச்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா எங்கேயும் போகல. எல்லாருமே இயேசுவா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், கிருஷ்ணராவே கூட இருக்கட்டும். எல்லாருமே மறுஜன்மம் எடுத்து இங்க தான் இருப்பாங்க. கடைசியில யார் யாரு என்னன்னு எல்லாருமே மறந்திருப்பாங்க. இப்ப இந்த ஞானத்தை எடுப்பாங்க. கடைசியில அந்த காட்சி காட்டும்போது, அந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது, அவங்க மறுத்து பேசும்போது, கடைசி நேரம் கிட்ட நெருங்கும்போது, அவர்தான் நபின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். அப்ப அவங்க நிலைமை என்ன ஆகும்? நபியே வந்து சொல்றாரு, அல்லாஹ் வந்துட்டாரு, அவருடைய ஞானத்தை ஏத்துக்கோங்கன்ட்டு. இயேசுவே வந்து சொல்றாரு, பரமபிதா வந்துட்டாரு, அவரு ஞானத்தை ஏத்துக்கோங்க. என்னை ஏத்துக்கிறதுனால உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாதுன்ட்டு. குரான்லயே முன்னாடி இருக்கும். நீங்க ஒவ்வொரு மதஸ்தாபகர்களும் உங்ககிட்ட இருந்து பிரித்து வைக்கப்படுவார்கள். உங்கள அவங்க நிராகரிச்சுடுவாங்க. அப்ப நீங்க யாருன்னே தெரியாதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணும்னா, ஐயோ! நம்மள நிராகரிச்சுட்டாங்களே! இதே மாரி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நாம அவங்கள நிராகரிக்கலாமே! இப்ப சொர்க்கமே போயிடுச்சே! அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். அதுதான் இங்கேயும் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை, அதாவது கடவுள் வந்துட்டாரு அப்படிங்கிறத வந்து நாம் கொண்டு வரும்போது, அவர்களுக்கு விரோதமான சாட்சியாக உம்மை நாம் கொண்டும் வந்தால், நிராகரித்த இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இப்ப ஒவ்வொரு மத ஸ்தாபகர் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களே நிராகரிப்பாங்க இப்ப, இந்த ஞானத்தை. கடைசியில வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப ஜாக்கிர் நாயக் முகமது நபியா இருக்கலாம். தெரியாது. ஆ போப்பாண்டவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம். சோ இப்பயும் அவங்க ஃபேமஸா அந்த மதத்து விஷயம் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஞானத்தை உடனே ஏத்துக்க மாட்டாங்க. இல்லையா? அப்ப வந்து ஆ இவர்களுக்கு சாட்சியாக உம்மை நாம் கொண்டும் வந்தால் எவ்வாறு இருக்கும்? அப்படிங்கிறது வந்து அந்த நிராகரித்த கூட்டத்தில் நீயே வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு அர்த்தமும் வருது. ஆனா இவங்க பிராக்கெட்ல அது மாரி அர்த்தம் வரக்கூடாதுன்றதுக்காக பிராக்கெட்ல நெறைய போட்டு சரி பண்ணியிருக்கிறாங்க. இவர்களுக்கு விரோதமான சாட்சியாக உம்மை நாம் கொண்டு வந்தால் நிராகரித்த இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்னு போட்டாங்க. அப்ப கடவுள் தான் சொல்றாருன்றத நீங்களே சொல்றீங்கன்னும்போது இவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அப்படின்னா கடவுள் சொல்றாரு, கடைசியில இவங்க தான் இயேசு, இவங்க தான் நபின்றதெல்லாம் அந்தந்த மத தலைவர்களுக்கு தெரியும். ஆனா அவங்க நிராகரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலமாக வருமானம், புகழ் எல்லாமே வருதுன்னும் பொழுது, கடவுளின் பக்கம், பிரம்மகுமாரிகளின் பக்கம் திரும்புறத வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப அவர்களுக்கு எதிராக நபியோ, இயேசுவோ வந்து சாட்சியாக கடவுள் முன்னாடி வந்து நிப்பாங்க. நான் கொடுத்தேன். இவங்க என்ன நிராகரிச்சாங்க. இவங்களுக்கு தெரியும். ஏன்னா கடவுள் காட்சி காட்டுவார். இவர்தான் முகமது நபியா இருந்தாரு. இவர்தான் இயேசுவா இருந்தாருன்றத அவங்க எந்த ஒரு உருவத்தை நம்பிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு குதிரை மேல கத்தியோட இருக்கிற மாரி இருந்தா, அதே மாரியே காட்சி கிடைக்கும். அப்ப தெரியும். தெரிஞ்சும் நிராகரிப்பாங்க. அதுதான் அந்த பிறோ ராஜாவுடைய கதை என்னன்னா, திரும்ப திரும்ப இதுதான் கடவுள் நிரூபிக்கிற மாரி சில அற்புதங்கள மோசஸ் மூலமாக கடவுள் பண்ணுவாரு. பிறோ ராஜா ஃபர்ஸ்ட் பயந்துட்டு சரின்னுவாரு. அடிமைகள நீ எடுத்துட்டு போ. கடவுள் அழைச்சிட்டு வர சொல்லுவாரு. அதனால எடுத்துட்டு போன்னுவான். கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள போய் அவன அழைச்சிட்டு வா. அதுக்குள்ள மனசு மறுபடியும் மாறிடும். அதே மாரி தான் இப்ப வயநாடு நிலச்சரிவு இருக்கும்போது அப்படியே கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வந்த மாரி இருக்கும். பிரம்மகுமாரிகள் ஞானம் சொன்னது ஆமா, அவங்க சொன்னது உண்மைதான். அப்புறம் கொஞ்ச நேரம் போடா என்னமோ காமத்த விடணுமா, கரிமீன விடணுமா அப்படின்ட்டு மறுபடியும் மனசு இறுகிடும். இப்படியே திரும்ப 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 வந்து கடைசியில தண்டனை பயங்கரமா வரும். அதுதான் அந்த இறுதி நாள்ன்றது. அந்த நேரம் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். இந்த மாரி நீங்க வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு சொன்னாங்களா? நீங்க நிராகரிச்சீங்களா? அப்படின்போது அவங்களால எதுவுமே பேச முடியாது. அமைதியா இருப்பாங்க. அதுதான் எப்படி இருக்கும்?
அதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்தந்த மதத்தில் இருக்கிறத வச்சே சொல்றோம். பாருங்க இதுல இருக்குது, அத்தாட்சி இருக்குது அப்படின்னு அதுக்கு நாம வந்து விளக்கமும் கொடுக்கிறோம். 42 படிங்க சிஸ்டர். அந்த நாளில் நிராகரித்து தூதருக்கும் மாறு செய்தவர்கள் பூமி தங்களை விழுங்கி சமப்படுத்திடக் கூடாதா என்று விரும்புவார்கள். ஆனால் அல்லாவிடத்தில் எந்த ஹதீஸையும் அவர்கள் ஒழிக்க முடியாது. நிராகரித்து தூதருக்கும் மாறு செய்தோர் அவ்வாறு நாம் கொண்டு வரும் அந்நாளில் பூமி அவர்கள் மீது தங்களை விழுங்கி தன்னுள் சமமாக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று விரும்புவார்கள். மேலும் இவர்கள் அல்லாவிடத்தில் எவ்விஷயத்தையும் மறைத்துவிட முடியாது அப்படின்னு இதுல இருக்கு. சோ இது சொல்றது வந்து நியாய தீர்ப்பு நாள் சொல்ற என்னன்னா, அந்த நேரம் நீங்க செய்த தவறையெல்லாம் கடவுள் வந்து காட்சியாக போட்டு காட்டுவார். போட்டு காட்டும் போது ஐயோ நான் செத்துடக்கூடாதா, நான் காணாம போயிடக்கூடாது இந்த இடத்த விட்டு அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது இல்லையா? அது ஒளி உடல்ல இருந்துட்டு எல்லாத்தையும் காட்சி பார்த்து அந்த அளவுக்கு துடிக்கும்ன்ற யோபு பைபிள்ல இருக்கும். அந்த மாதிரி நான் எப்படா இறந்து போவேன் அப்படின்ட்டு துடிப்பார். அவருக்கு வர நோயினால துடிப்பார். ஆனா இங்க வந்து காட்சி இந்த மாதிரி இறை செய்தியை கொண்டுட்டு வந்த தூதர்களாகிய நம்ம சொல்றதுக்கு எதிராகவே சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கடைசியில அந்தந்த மத ஸ்தாபகர்களே வந்து சாட்சி சொல்லுவாங்க. இவங்க சொல்றதான் கரெக்ட்னும் பொழுது அந்த நேரம் நம்ம வந்து இப்பவே இந்த பூமி என்னை வீங்கிடக் கூடாதான்ட்டு விரும்புவாங்க. அவ்வளவு பாவம் செஞ்சிட்டோமே நம்ம, அவ்வளவு அவமானப்படுத்திட்டோமே நம்ம அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தண்டனை எனக்கு வரக்கூடாதான்னு விரும்புவாங்களாம். ஏன்னா அல்லாஹ் கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குதுன்ற அப்படியே போட்டு காட்சியாக காட்டுவன்ற. சோ இதுதான் மிகப்பெரிய எச்சரிக்கை. சோ மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you, brother.